இன்னைக்கு ஒரு சிஎஸ் மேட்ச்ல போய் ஃப்ரெண்டு பிடிச்சி நம்ம வந்து துரோகம் பண்ண போறோம். அதுவும் யார் யார் கூடன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மாட்டு சிவானே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிஷோர் ப்ரோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேஜ் ப்ரோ. மேட்ச் உள்ள போனதுமே எதிர் டீம் பாத்தீங்கன்னா ஒரு கேரளா கிட்ட இருக்க கேரளா பிளேஸ் வந்து கண்ட் ஆயிருப்பாங்க. ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா அடிச்சிருவாங்க என்று நினைச்சுதான் வந்து ஃப்ரெண்டு பிடிச்சி பார்த்தோம். ஆனா பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆயிட்டானுங்க. அப்படியே இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ரவுண்டுக்கான ஜோனுமே வந்துரும். அதுலயே ஒருத்தர் எனிமி டீம்ல பாத்தீங்கன்னா ஓரியன் வச்சிருந்தாலும் பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து அடிச்சிட்டான். ஆனா பசங்களுக்கு தெரியல என்கிட்ட ஓரியன் இருக்கிறது. இதுக்கப்புறம் ரெண்டாவது ரவுண்டுமே அதே மாதிரி ஃப்ரெண்டு பிடிச்சி பாத்தீங்கன்னா நானும் கிஷோர் ப்ரோ பாத்தீங்கன்னா கூடவே இந்த தடவை பாத்தீங்கன்னா டாக்டிக்கல் மார்க்கெட் இருக்க பான்பேரை போட்டு நான் வந்து ஓரியனை போட்டு இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா நான் வின் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீமுக்குள்ள சண்டை வராது, எனக்கும் இன்னொருத்தனுக்கு தான் போட்டியே வரும். அவன்கிட்ட ஓரியன் இருக்கும், என்கிட்ட ஓரியன் இருக்கும். ஒரு மேட்ச் ஓரியனை போட்டு நான் ஜெயிக்கும், ஒரு மேட்ச் ஓரியனை போட்டு அவன் ஜெயிக்குமா இருந்துச்சு. இதே பாத்தீங்கன்னா 3-3 பாத்தீங்கன்னா மேட்சுமே வந்துரும். ஆனா இந்த ஒரு ரவுண்ட் பாத்தீங்கன்னா நாங்க துரோகம் பண்ணி ஜெயிச்சிடலான் இருந்த நாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க டீம்மேட் எல்லாரும் பாத்தீங்கன்னா எங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இனி ஃப்ரெண்டு பிடிச்சலாம் துரோகம் பண்ணு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவோம் எல்லாரும். கடைசியில பாத்தீங்கன்னா எங்களுக்கு மிளகா அரைச்சு விட்டு போயிட்டானுங்க. வட்ட வட்டம் எங்க மூஞ்சில சாணியில வீசி போடுறானுங்க.